ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியே சொல்லலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் எப்போ நேரடி விமானங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து சவுதி அரேபியாவுக்கும் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். இதில் முக்கியமாக சில விமான நிறுவனங்கள் எதற்காக விமானம் இயக்க மாட்டேன்றாங்கன்னா, விமானத்தை இயக்குவதற்கு தேவையான போதுமான பயணிகள் இல்லாத காரணத்தினால தான் நாங்கள் நேரடி விமானம் இயக்க மாட்டேன்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சவுதி ஏர்லைன்ஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி முதல் வாரத்தில் 3 நாட்கள், அதாவது திங்கள் புதன் வெள்ளி, இந்த 3 நாட்கள் சவுதி அரேபியாவில் ஜித்தாவிலேருந்து சென்னைக்கும் சென்னையிலேருந்து ஜித்தாவுக்கும் நேரடி விமானத்தை இயக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக அதாவது குறிப்பாக தமிழர்கள் பயன்பெறுவாங்க. ஏன்னா நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு நேரடி விமானம் எப்போ இயக்கப்படுவாங்க. ஏன்னா இப்போ வெயிட்டிங், இப்போ கனெக்டிங் ஃப்ளைட்லாம் போகும்போது நிறைய டைம் ஆகுது. ஸோ நேரடி விமானம் இருந்தால் அதாவது ஊருக்கு செல்பவர்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக தான் நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இது உண்மையாகவே ஒரு ஆறுதலான செய்தியே சொல்லலாம். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் நாங்கள் தமாமில் இருக்கோம், ரியாத்தில் இருக்கோம், எங்களுக்கெலாம் எப்போ இங்கேருந்து நேரடி விமானம் இயக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ சவுதி அரேபியா இப்போ தற்பொழுது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக விமான சேவைகளை பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு நாடுகளில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு இயக்குவதற்கு முயற்சிகள் அவங்க மேற்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அதாவது பயணிகளுடைய எண்ணிக்கைகளை பொறுத்து விமான நிறுவனங்கள் விமானங்களை இயக்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர் அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக முக்கியமாக விமானங்களில் பயணம் செய்யும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, நீங்கள் எந்த விமானத்தில் பயணம் செய்தாலும் சரி, உங்களுக்கு லக்கேஜ் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீ அலவன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. இப்போ சப்போஸ் 20 கிலோவுக்கு மேலே நீங்கள் 20 கிலோ தான் கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோதான் கொண்டு போகணும். அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கெலாம் சார்ஜ் எக்ஸ்ட்ரா விமான நிலையத்தில் கட்ட சொல்லுவாங்க. அது அதிகமாக தான் எப்போயுமே இருக்கும். அதாவது உங்களுடைய டிக்கெட்டில் உங்களுக்கு எவ்வளோ லக்கேஜ் வரையும் கொண்டு போகிறதுக்கு அலவுடு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ சில விமான நிறுவனங்கள்லாம் அதை லக்கேஜுடைய அளவுகள்லாம் குறைத்திருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக சில நண்பர்கள் கேட்குறாங்க, சவுதி அரேபியாவில் நாங்கள் 3 வருடம் 4 வருடம்லாம் பணிபுரிகிறோம், எங்களுக்கு சர்வீஸ் மணிலாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சர்வீஸ் மணி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் 2 வருஷம் வேலை செஞ்சாலே உங்களுக்கு சர்வீஸ் மணி கிடைக்கும். நிறைய நிறுவனங்கள்லாம் தந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எப்பயுமே நல்ல சம்பளத்தில் வேலை செய்வது தான் ஒரு சிறப்பான அம்சம். நீங்கள் என்ன பேசிக் சம்பளத்தில் வேலை பார்க்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சர்வீஸ் மணி வழங்குவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.